மீன் சாப்பிட்றதுனால எந்த யூஸும் இல்லையா? நான் கேட்டேன். வெயிட் போடுமா? வெயிட் போடுவாங்களா? இது இந்த மீன் சொல்கிறோமா? இது மாதிரி குண்டு குண்டு மீன். இது பேர் என்ன தெரியுமா? ஏரி மீன் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, ஒரு வகையான ஏரி மீன். ஆனால் இது ரொம்ப சிரமம் இல்லை செய்யறது. ரொம்ப சிரமம் இல்லைம்மா. சரி சரி மீன் ஆய், இப்போ அதை தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். கத்தி இந்த சரசரன்னு சீசா அது பிஸ்கட் மாதிரி போகும். அது வந்து நம்ம அருவமல்ல வேஸ்ட் உடையுது, சதை உடையுது, லப்பர் மாதிரி. என்ன நிறுத்து, என்ன பண்ற? சிரமம் செய்யறது, சிரமம் சாப்பிடும்போது ஈஸியா இருக்கும். கைட்டு வச்சுனா லூஸ் ஆகிப்போச்சு. இது ஏரி மீன் தானே? பேரு இது ஒரு மீன், கொடுவா மீனா?
கத்தி அந்த நல்லா சைஸ் நல்லா சைஸ் பண்ணலாம். கத்தி இல்லாத என்ன பண்ணுறது? இது வறுவலுக்கு செம்ம டேஸ்ட் இருக்கும்ல. முள்ளால் இருக்காதா வறுவல்லாம்? முள் மீனா? கடவுளே, முள்ளுனா அவ்வளோதான் இருக்கும். சரியா மீன் மீனே மீனே என்ன கண்டுக்கிட்ட வரான் இந்த பக்கம். இது எப்படி ஊறணும் வரும் நேரமா? உடனே இப்ப சாப்பிடணும்னு சில பேர் நினைப்பாங்களா? அப்படின்னா எவ்வளவு நேரம் கழிச்சு சாப்பிடலாம்? ஒரு அரை மணி நேரம். வாட்டர்லாம் தெரியுமா? மீன் கழுவி போட்டு சாப்பிட்டு ஆனால் கிளறி வச்சுருப்பாங்க. ஒரு மீன் ரொம்ப கெட்டு பண்ண மாதிரி பணத்துக்கு வாங்கிட்டாங்க. கிடையாது, அதாவது ஐஸ்ல வச்சுருக்குறாங்க. ஓ வா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அண்ணா அது மீன் குட்டி தானே? முட்டை. ஆமாம், அது தூக்கி போட்டுறாத, செம்ம டேஸ்டாக இருக்கும். அப்படியா?
வித் மீன் மீனே ஃபிஷ்ஷை ஆமா ஃபிஷ் தான் செய்யறோம் ஃபிஷ்ஷை மீன் மீனே மீனே பெரிய மீனா செம பெரிய மீனப்பா செம பெரிய மீனா இருப்பா பெரிய மீனா பெரிய மீனா மீன் 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 மீனோ மீன குட்டி மீன் 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 மீனே வறுத்தா செம்ம டேஸ்டா இருக்கா சாப்பிடலாமா வறுத்து சாப்பிடலாமா படிக்குது ஒரு வழியாக மீன் ஆயிடுச்சு முடிக்க போகிறோம். அது மீன் குட்டி இருந்துச்சே, அது எடுத்துட்டு மீன் குட்டி அதெல்லாம் எடுத்துருமா, அதை போட்டு போறேன் மீனை. அது செம்ம டேஸ்டா இருக்கும். அந்த மீனோட முட்டைன்னு சொன்னீங்க, அதெல்லாம் இந்த இது இருக்கா? ஏன்னா அதோட போயிட்டு போதும். ஸோ வந்து கல்லுப்பு வந்து ஒரு கிண்ணத்தில் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதில் தண்ணியை வந்து பிடிச்சிட்டு அப்படியே நிக்கணும். பொறுமையா அப்படியே சொல்லியிருக்காங்க.
போய் பார்த்துக்கலாம். என்னைக்கு போறாங்க? அது வந்து ஆளை பார்க்க கிடையாது. அப்படியே கேட்குறீங்க பர்ச்சேஸ் மெட்டீரியல் வச்சுக்கிட்டா அம்மா அங்கே இருக்கானா பார்த்து இருக்கானா வெளியே இருக்கானா தெரியாது. அது வேற இப்போ நான் பார்க்கலாம் போக்குவரத்து கால் பண்ணலாம் சொன்னது எம்சியை பார்க்க இந்த மெட்டீரியல் சொன்னதில்ல உடனே இது வாங்கி நான் சொன்னது அது மெட்டீரியல் அவன் அனுப்பான். அது கொஞ்சம் பேசினது வேற அவன் எங்க கற்றுக்கி அங்கே இருந்தா சொல்லிட போறேன் அங்கே இருக்க வாப்பான்னு அவன் மாற்றினதுக்காக தான் சொல்லி சரி பார்ப்போம். ஏதோ ஒரு நேரத்தில் மீட் பண்ண முடியாது பார்ப்போம், பேசுவோம். இந்த அக்கா அவன் பயங்கரமா நாளுமா கொஞ்ச நேரம் கூட வந்து அவன் சொல்ற பிளான் தான் நைட் போயிட்டு காலை கூட இருந்துடலாம். அதுக்கெல்லாம் வந்து மாட்டான். நீ அலசு அலசு அந்த இதுவெல்லாம் உருவா இருக்குமா? அவ்வளோதானா? ம். ஸோ ஃபிஷ் கிளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம மீன் வறுவலாக ரெடி பண்ணி சமைச்சு சாப்பிட வேண்டியதுதான்.